everyone. இந்த வீடியோல நாம 12th standard accountancy chapter 2ல இருக்கிற income and expenditure account பத்தி பார்க்கலாம். So distinction between revenue capital items will be helpful while preparing the final accounts of not for profit organization. So நம்ம வந்து revenue and capitalக்கு நடுவுல இருக்கிற difference நாம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபைனல் அக்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். And revenue items will be recorded in income and expenditure account while capital items will be recorded in the balance sheet. So questionல நமக்கு கொடுத்திருக்கிற revenue items எல்லாமே நாம income and expenditure accountல நாம ரெக்கார்ட் பண்ணணும். And நமக்கு கொடுத்திருக்கிற capital items எல்லாத்தையும் நாம வந்து balance sheetல ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ரெவென்யூ ரிசிப்ட் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ரெவென்யூ ரிசிப்ட்டுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட், சேல் ஆஃப் ஓல்ட் ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், சேல் ஆஃப் ஓல்ட் நியூஸ் பேப்பர்ஸ், collection or receipt relating to tournament, sports, matches, entertainment, dinner, etc. ஸோ நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ரெவென்யூ ரெசிப்ட். அண்ட் கேபிட்டல் ரிசிப்ட் வந்து நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ எதெல்லாம் நம்ம கேபிட்டல் ரெசிப்டாக எடுப்போம் அப்படின்னு ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ், லீகசிஸ், ஸ்பெசிஃபிக் டொனேஷன்ஸ், சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸ், ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ், டோர்னமெண்ட் ஃபண்ட், பிரைஸ் ஃபண்ட், இது எல்லாமே நம்ம கேபிட்டல் ரிசிப்ட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ரெவென்யூ ஆர் கேபிட்டல் ரிசிப்ட்னா ரெண்டாவுமே நம்ம வந்து இதை கன்சிடர் பண்ணுவோம். ஆனா அஸ் பர் த பிராக்டிஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் எந்த மாதிரி பட்டது அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதை ரெவென்யூவா இருந்திருக்குமா இல்ல கேபிட்டலா இருந்திருக்குமா அப்படின்றத கண்டுபிடிச்சு நாம வந்து இதை ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அட்மிஷன் ஃபீ ஆர் என்ட்ரன்ஸ் ஃபீ, டொனேஷன், specific fees, grant from government and other organizations. So இது எல்லாமே ஒரு வாட்டி ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. And capital expenditure, so purchase of old equipment, purchase of books for library, இது எல்லாமே capital. So இதை வந்து நம்ம balance sheetல தான் ரெக்கார்ட் பண்ணணும். And revenue expenditure வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. honorarium, charity, audit fees, purchase of sports material, printing and stationery, postage and carrier charges, expenses relating to tournament, sports, matches, entertainment and dinner. So இதெல்லாமே ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். And one more thing, நாம வந்து receipt and payment accountல revenue receipt, revenue expenditure, capital receipt, capital expenditure எல்லாமே ரெக்கார்ட் பண்ணோம். ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்ல வந்து நாம ரெவென்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ரெவென்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை நாம அப்ளை பண்ணி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்ல எதை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா சர்ப்ளஸா இல்ல டெபிசிட்டா அப்படின்றத தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ சர்ப்ளஸ்னா நமக்கு தெரியும் ப்ராஃபிட் அண்ட் டெபிசிட்னா லாஸ். ஸோ நமக்கு ஆர்கனைசேஷன்ல நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சதா இல்ல லாஸ் கிடைச்சதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம். அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்ல வந்து நம்ம ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பேலன்சஸ் எல்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். டு பேலன்ஸ் பாட் டவுன், பை பேலன்ஸ் கேரி டவுன், இது எல்லாமே நமக்கு வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட்ல கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ல நம்ம வந்து அதை அப்ளை பண்ண மாட்டோம். அண்ட் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட்ல கேஷ் ஐட்டம்ஸ் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணிருந்தோம். ஆனா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட்ல வந்து கேஷ் ஐட்டம் அஸ் வெல் அஸ் நான் கேஷ் ஐட்டமையும் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நாம நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்டோட ஒரு ஃபார்மேட் பார்க்கலாம். ஃபார்மேட் ஆஃப் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட். ஸோ நம்ம வந்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்டோட ஃபார்மேட்ல பார்த்துருந்தோம். ரிசிப்ட் வந்து நமக்கு டெபிட் சைட்ல இருந்தது அண்ட் பேமெண்ட் வந்து நமக்கு கிரெடிட் சைட்ல இருந்தது. நம்ம ரிசிப்ட் சைட்ல எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோமோ அதையெல்லாம் இங்க கிரெடிட் சைட்ல இன்கம்ல ரெக்கார்ட் பண்ணணும். அதே மாதிரி நம்ம ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கவுண்ட்ல பேமெண்ட் சைட்ல எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருந்தோமோ
அதை எல்லாமே நாம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல எக்ஸ்பெண்டிச்சர்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அங்க டெபிட்ல இருந்ததெல்லாம் இங்க கிரெடிட்லயும், அங்க கிரெடிட்ல இருந்ததெல்லாம் இங்க டெபிட்லயும் நாம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து கேஷ் ஐட்டம் அஸ் வெல் அஸ் நாட் கேஷ் ஐட்டமும் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாம் ஒரு வாட்டி ஞாபகம் வச்சுட்டு லைட்டா ரீட் பண்ணிக்கலாம். டு சாலரிஸ், charities, rent, donation paid, stationery, loss on sale of asset, depreciation எல்லாமே நாம எக்ஸ்பெண்டிச்சர் சைட்லயும், and subscription, donation received, admission fee received, grant received, rent received, interest received, profit on sale of asset இது எல்லாமே நாம இன்கம் சைட்லயும் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ சர்ப்ளஸா இல்ல டெபிசிட்டா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸஸ் ஆஃப் இன்கம் ஓவர் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நம்மளோட இன்கம் வந்து நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சரை விட அதிகமா இருந்ததுன்னா நாம வந்து அதை சர்ப்ளஸா கன்சிடர் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்மளுடைய இன்கம் விட அதிகமா இருந்தது அப்படின்னா நாம வந்து அதை டெபிசிட்னு சொல்லுவோம், அதாவது லாஸ். ஸோ நம்மளுடைய வருவாய் வந்து நம்மளுடைய செலவை விட அதிகமா இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதை ப்ராஃபிட். அதே மாதிரி நம்மளுடைய செலவு வந்து நம்மளுடைய வருவாயை விட அதிகமா இருக்கு அப்படின்னா நாம வந்து அதை டெபிசிட் அப்படின்ட்டு எடுப்போம், அது வந்து லாஸ். இப்போ நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். Illustration 6. From the following receipt and payment account of Ooty Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31/3/2018. So நமக்கு क्वेश्चनல ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் கொடுத்திருப்பாங்க. நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் அண்ட் க்ளோசிங் பேலன்ஸை ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அண்ட் ரெண்ட் ரிசீவ்டு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் இன்கம் சைடில். அங்கே டெபிட்ல இருந்ததெல்லாம் நம்ம இங்கே கிரெடிட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இன்கம் சைடில் கிரெடிட்ல நாம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து ஒரு கேபிட்டல் ரெசிப்ட். நாம வந்து இங்க ரெவென்யூ ரெசிப்ட் அண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுனால நாம வந்து இதை ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரெவென்யூ ரெசிப்ட் தான், அதனால நாம வந்து இதை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் அப்படின்னு இன்கம் சைடில் கிரெடிட்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேமெண்ட் அக்கௌண்ட் பார்க்கலாம். பை ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட். ஸோ இதை நாம ரெக்கார்ட் பண்ணலாம் டெபிட் சைடில் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அண்ட் ஸ்டேஷ்னரி பேடும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். அண்ட் கம்ப்யூட்டர் பர்ச்சேஸ்ட் இது வந்து ஒரு அசெட். ஸோ இதை வந்து நாம வந்து ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, நம்ம ரெக்கார்ட் பண்ணலை. அண்ட் சாலரிஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். இது வந்து நம்மளோட ஒரு ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் தான், அதனால ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுவோம். ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணி நமக்கு வர்ற டிஃப்ரென்ஸை வந்து நம்ம இங்கே சர்ப்ளஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து நமக்கு இன்கம் தான் அதிகமாக இருக்கு, நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நம்மளோட இன்கம்மை விட கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு இது சர்ப்ளஸ். ஸோ நம்மளோட ஆன்சர் 27,000. இனி நம்ம illustration 7 பார்க்கலாம். From the following receipt and payment account of Trichy Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31/3/2018. ஸோ இதுவும் சேம் மெத்தட் தான், நாம ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டோம், அதே மாதிரி க்ளோசிங் பேலன்ஸும் நாம ரெக்கார்ட் பண்ண மாட்டோம். டிவைட் அண்ட் ரிசீவ்ட் நம்ம இங்க டெபிட்ல இருக்கு, அங்க கிரெடிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பரும் நாம வந்து இங்க டெபிட்ல இருக்கு, அங்க கிரெடிட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணுவோம். மெம்பர் சப்ஸ்கிரிப்ஷனும் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். லாக்கர் ரெண்ட்டும் நாம ரெக்கார்ட் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நாம வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர்ல வந்து நமக்கு புக் வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பிராக்கெட்ல. ஸோ புக் வேல்யூ 4,400ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்னிச்சர் வந்து வித்திருக்கோம், சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் நம்ம வித்திருக்கோம், எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருக்கோம், நமக்கு எவ்வளோ ரிசிப்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா 5,000 ருபீஸ்க்கு வித்திருக்கோம். ஆனால் அதோட உண்மையான வேல்யூ என்ன அப்படின்னா 4,400 தான். 4,400 ரூபாவோட
ஃபர்னிச்சரை நம்ம 5000 ரூபாய்க்கு விற்றுருக்கோம். ஸோ இதில் வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இது ஒரு இன்கம். ஸோ நம்ம வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். இந்த 5000ஐயும் இந்த 4400ஐயும் மைனஸ் பண்ணால் நமக்கு 600 கிடைக்கும். அந்த 600 தான் நாம் வந்து இங்கே இன்கம் சைடில் ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் நாம் மைனஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இனி நாம் பேமெண்ட் சைடு பார்க்கலாம். பேமெண்ட் சைடில் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் இது வந்து ஒரு அசெட். ஸோ நாம் இதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ரெண்ட் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். செக்ரட்டரிஸ் ஹானரேரியம் நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். போஸ்டேஜ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, ஆடிட் ஃபீஸ் இது எல்லாமே நம்ம அப்படியே அமௌண்ட்டோட நம்மளோட டெபிட் சைடில் நம்ம வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிடலாம். ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஸோ ரெண்டு பக்கமும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி நமக்கு வர டிஃப்ரென்ஸை வந்து நாம இங்கே டெபிசிட் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் நமக்கு அதிகமாக இருக்கு அண்ட் இன்கம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு இது வந்து ஒரு லாஸ். ஸோ 2400 தான் நம்மளோட ரிசல்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.